வணக்கம். மலர் வகைகளில் ஒன்றான ரோஜா மலரின் தன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். நம்மில் பலருக்கும் வீட்டில் ரோஜா செடிகள் வளர்ப்பது மிகவும் பிடித்தமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கலாம். பல்வேறு நிறங்களில் பூக்கும் ரோஜாக்கள் நம் மனதுக்கு ஆறுதல் தருபவை. பூக்களில் பல்வேறு வகைகள் இருந்தாலும் ரோஜாவுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. இதனை பூக்களின் அரசு என்று கூட கூறலாம். ரோஜா செடியை வளர்க்கும் போது நாம் பல்வேறு தவறுகளை செய்கிறோம். நம் வீட்டில் ரோஜா செடியை வளர்க்கும் போது பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். செடிகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ரோஜா செடியை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடியில் அதிக பூக்கள் பூக்கும். நீங்கள் ரோஜா செடியை வாங்கும் பொழுது அதில் பூக்கும் பூத்திருக்கும். நீங்கள் வாங்கிய பிறகு ரோஜா செடியில் பூக்கள் இருந்தால் அதனை பறித்து விடுங்கள். அப்பொழுதுதான் கிளைகள் வளரத் தொடங்கி அதிக ரோஜா மொட்டுக்கள் தளிர்விட ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் ரோஜா செடிகள் வாங்கியவுடன் செய்ய வேண்டிய முதல் வேலை அதில் இருக்கும் பூக்களை பறித்து விடுவதுதான். ரோஜா செடிகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மண் கலவையுடன் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து செடிகளை நடலாம். இது பெரும்பாலும் உர கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு நாம் செடி நடும்போது பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகள் இன்றி செடி ஆரோக்கியமாக வளரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் வாங்கும் ரோஜா செடிகளுக்கு செயற்கையாக விற்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள். இயற்கையாக சில பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம். சிறிது வேப்ப இலைகளை எடுத்து அதனுடன் 4-5 பூண்டு தோலை சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி மிக்சியில் நன்றாக அரைத்துக் கொள்ளவும். பின்னர் இந்த கலவையை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இதனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அடைத்து செடிகளுக்கு ஸ்ப்ரே செய்து வந்தால் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். பூச்சிகள், எறும்புகள் போன்றவற்றிலிருந்து நம் செடிகளை பாதுகாக்க முடியும். நாம் பல நாட்களாக வளர்த்து வரும் செடிகளுக்கு எந்தவிதமான புதிய முயற்சிகளையும் செய்து பார்க்கலாம். ஆனால் புதிதாக வாங்கும் செடிகளை தொடக்கத்திலிருந்து இயற்கையாக பராமரிப்பது மிகவும் நல்லது மற்றும் உகந்ததாகும். பல்வேறு வகையான ரோஜா செடிகள் உள்ளன. எனவே நாம் எந்த வகையான ரோஜா செடியை வாங்குகிறோம் என்பதை முன்பே அறிந்திருப்பது அவசியம். நன்கு சூரிய ஒளி படும் இடங்களில் ரோஜாக்களை வைக்க வேண்டும். அடிக்கடி இடங்களை மாற்றாதீர்கள். சரியான இடத்தை ரோஜாவுக்கு தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் நல்ல தரமான உரம் நிறைந்த மண்ணை பயன்படுத்த வேண்டும். குறைந்தது 2 அடி வரை குழி தோண்டி ரோஜாக்களை நட வேண்டும். உரம் மற்றும் களிமண் சேர்த்து நீங்கள் மண் கலவையை தயார் செய்யலாம். ரோஜா செடிகள் வளர்வதற்கு தண்ணீர் இன்றியமையாதது. வறண்ட வானிலையில் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது அவசியம். முடிந்தளவு நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது இலைகளில் நீர் படாமல் விடுங்கள். உதிரும் நிலையில் உள்ள மலர்களை அகற்றுவது புதிய பூக்கள் வளர்வதை ஊக்குவிக்கிறது. பெரும்பாலான ரோஜாக்கள் வசந்த காலத்தில் இருந்து இலையுதிர் காலத்தின் பிற்பகுதி வரை மீண்டும் பூப்பதால் உதிரத் தொடங்கலாம். எனவே நாம் பார்க்கும் போதெல்லாம் உதிரக்கூடிய மலர்களை அகற்றி விடுவது மிகவும் சிறந்ததாகும். செடிகளை சரியான முறையில் கவாத்து செய்து விடும்போது அது அடர்த்தியாக வளர அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஆனால் இவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டும். குறிப்பாக வசந்த காலத்தில் நீங்கள் இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ரோஜாக்களின் மனம் பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் மற்றும் பிற பூச்சிகளை அவற்றை நோக்கி ஈர்க்கின்றன. ரோஜாக்களை உண்ணும் பூச்சிகளில் பெரும்பாலானவை அவற்றில் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தேர்ந்தெடுக்கலாம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.